கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணீன் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வாரத்திலும் இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பொற்பாதம் பணிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு பலனை தருவீராக. இந்த ஆராதனை வேளையில் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். நாங்கள் யாவரும் ஒற்றுமையோடு உண்மையோடு உம்மை ஆராதித்து ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து பெருகக்கூடிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள துணை செய்யும். ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 25வது பாடலை பாடுவோம். 1000 பாடல்களை கீதங்களும் கீர்த்தனைகளும் 25.
நின்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது நமது கடமையாக இருக்கிறது. எனவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பாவத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்திருந்தால் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அமைதியாக பாவத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். பாவங்களை அறிக்கை செய்த நாம் பாவங்களை மன்னித்தார் என்கிற நல்ல ஒரு சிந்தனையோடு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி யாவரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒரு பாடல் மூலமாக பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றி விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றி விட்டாரே. ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு விடுவீர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் இரட்சிக்கு விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதினால் பறித்து பாட கேடவோ. கத்ரே மகாதேவானோ எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமியினால் அவர்கள் கையில் இருக்கிறது. பர்வதங்கள் உயரங்களோ அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோவாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் ஒரு மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளாலே ஆடுகளும். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகி வண்ணாந்தருக்கு கோமுண்ட போதும் சோதனையால் நடந்தது போல உங்களை திகடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷம் சந்ததியை ஆரோசித்து யாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பால் பிரேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 113, 113ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இதுமுதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியின் உலகிலே பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிழைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல்
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாய் போய்த்து பிறந்தார். உந்தி விழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தள்ளினார். பரமத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர வைத்தலும் நித்திய விசுவாசிக்கிறேன். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதைத்து. செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமே. உட்காருவோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவர் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும்
தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களோடு நீர் பேசும். உடைய வல்லமை மட்டும் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நல்ல வாரத்திலும் பரிசுத்தமான ஆராதனையிலே கலந்து கொண்டு அவருக்கு ஏராளமான நன்றிகளை சொல்லி அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். இறைவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய போகிறார். இந்த அருமையான நாட்களிலும் எத்தனையோ கொள்ளை நோய்கள், பயங்கள், பதட்டங்கள் அநேகரை துன்பத்திற்குள்ளாக அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் எல்லாரும் இந்த வேளையிலே விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த பரிசுத்தமான நாளிலும் இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து அவரோடு நெருங்கி உறவாடும்படியாக ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானம் பண்ணி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59:19 வசனத்தின் பின்பாகம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வசனம் இந்த அருமையான இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே பார்க்கும் பொழுது தீய சக்திகளின் கிரியைகள், இது நிமித்தமாக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்களை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தீய ஆதிக்கத்தின் மீது ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த தீய சக்திகள் எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பயங்களை கொண்டு வந்து அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்காக பிறந்து, எனக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து தீய சக்திகளின் மீது ஒரு ஜெயந்தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு அவரை யாரெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவருக்கு உள்ள சிறப்பு, யாரும் அவரை எதிர்க்க முடியாது. எந்த சக்தியும் அவருக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்தா எந்த மனுஷன் குறுக்க வந்தாலும் அதை தடை பண்ண முடியாது. எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரங்கள் செயல்பட்டாலும் அதை தடுக்க யாராலும் முடியாது. சங்கீத புத்தகம் 147:5 வசனம், சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கு அழகாக எழுதி பாடியிருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது.
இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வணங்குகிறோம் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஆண்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், அவரை ஒவ்வொரு நாளும் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற ஆண்டவர் இந்த வாரத்திலே வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்கிற நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக பாடுகளோடு அநேக துன்பங்களோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு முன்பதாக நான் எழும்பி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நண்பு பிள்ளையே, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் என்னுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன். ஆண்டவர் மோசேக்கு சொன்னது போல யோசுவாவுக்கும் சொல்லுகிறார். அவர் மோசேக்கு சொன்னது போல யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் அன்பு பிள்ளையே பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னது போல இன்னைக்கு சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் உன்னதமான ஒரு வாக்கை கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எனவே என்ன பிரச்சனையான இந்த தீய சக்திகள் மூலமாக இருந்தாலும் ஜெயம் தரும் கிறிஸ்துவாக என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். தீய ஆதிக்கத்தின் மீது ஜெயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது முதலாவதாக தீய செயல்களிலிருந்து ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். தீய செயல்கள், இன்றைக்கு எத்தனையோ தீய செயல்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தீய செயல்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சிந்தியுங்கள், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக ஏதாவது தீய செயல்களை செய்கிறேனா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இந்த தீய செயல்கள் பொல்லாத பிசாசு நமக்குள்ளாக வந்து அதை செய்வதற்கு அவன் தூண்டுவான். நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்கள், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு விதமான தீய சக்திகள் உள்புகுந்து வித்தியாசமான செயல்களை அது செய்ய வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக வரும் பொழுது இந்த தீய செயல்களில் இருந்து ஒரு ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறார். எனவே இந்த வாரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே, என்னிடத்திலே உள்ள இந்த தீய செயல்களை அகற்றி போடும், அது வேரோடு புடுங்கி போடும். ஆண்டவரே, பொறாம குணங்கள் இருக்கலாம், வஞ்சகங்கள் இருக்கலாம், அநியாயங்கள் செய்யக்கூடிய ஒரு குணம் நமக்குள்ள இருக்கலாம். இந்த பொறாமைக்கு முன்பதாக எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. அது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு குணம். சிலரை பார்க்கும் பொழுது மற்றவர்களிடத்திலே ஒவ்வொரு அநேக குறைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசுவார்கள். மற்றவர்களை வீணான ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி வீணாக பழிகளை சுமத்துவார்கள். இந்த பொறாமை நிறைந்த இந்த குணத்தின் நிமித்தமாக எத்தனையோ கொடுமையான காரியங்கள் அவர்களுக்கே உண்டாகும். அது அவர்களுக்கே தெரியாது. இந்த பொறாமை குணத்தின் நிமித்தமாக எத்தனையோ பாடுகள் எனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி தெரியாமல் பொறாமைப்படுவார்கள்.
பொறாமைக்கு மிகவும் பயங்கரமான சாபங்கள் இருக்கிறது. எனவே கிறிஸ்து இந்த தீய செயல்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். தீய செயல்கள் இன்று மிதமிஞ்சி அதிகமாக செயல்படுகிறது. ஏசாயா 59 அதிகாரம் 4, 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 59 4, 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், கட்டுவிரியின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதே ஆகி விரியன் புறப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீய செயல்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அது நெருக்கப்படும் பொழுது, இந்த தீய செயல்கள் மிதமிஞ்சும் பொழுது, அது கட்டுவிரியனுக்கு சமமாக இருக்கிறது. ஒரு கட்டுவிரியன் கொத்திட்டு அப்படின்னு சொன்னால் பிழைக்க மாட்டான். பொல்லாத விஷம் அதற்குள்ளாக இருக்கிறது. அதே போல பொல்லாத தீய செயல்கள் நமக்குள்ளாக இருந்து தீய குணங்களை நாம் வெளிப்படுத்த மரணம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, முட்டைகளை சாப்பிடுகிறவன் அந்த அடை காத்து சிலந்தையின் நெசவுகளை ஏகிறான், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும், மகா பயங்கரங்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட தீயவர்களுக்கும் ஆண்டவர் தீய செயல்களை அகற்றி ஒரு ஜெயம் தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இறைவனே, இந்த தீய செயல்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, யாருக்கும் விரோதமாக மாறுபாடாக நான் பேசக்கூடாது, நான் நலமானது பேசணும், எனக்கு ஒரு மனுஷி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ, நான் நினைக்கிறேனோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். மெஞ்ஞானபுரம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் சிறு வயதில் போதகரை கண்டால் கல்லெறிவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரையும் தொட்டு தீய செயல்களை அகற்றி அவர்களையும் பிரகாசிக்க செய்தார். அவர் சிறு வயதிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்த அவரையும் கூட ஆண்டவர் தொட்டு அந்த தீய செயல்களை எல்லாம் அகற்றி ஒரு போதகராக உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சரித்திரங்கள் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 வசனத்தில், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டு பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். மகா பயங்கரங்களை செய்வதற்கு ஒரு தீய செயல் அந்த சவுல் இடத்தில் இருந்தது. எல்லாரையும் கட்டி இழுத்து கொண்டு போனோம், அநேகரை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீய செயல் அவனுக்குள்ளாக இருந்தது. இந்த தீய சக்தியின் மீது தேவ வல்லமை பாய்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அந்த தீய சக்தியின் மேலே ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது தேவ வல்லமைக்கு நேராக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9:3 சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, அவனிடத்தில் தீய செயல் இருக்கிறது. அந்த தீய சக்தி, அந்த தீய செயல்கள் மேலே ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அவன் தரையிலே விழுந்தான். எழுதப்பட்டிருக்கிறது, தரையிலே விழுந்தான். சவுலே
என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இதில் உதைக்காத. இதில் உதைச்சா கட்டுவிரியன் புறப்படுவதைப் போல மகா சாபங்கள் உன்னை வந்து சேரும். நீ பொறாமப்படாத. உனக்குள்ள வஞ்சகத்தை சேர்த்து வைக்காத. மற்றவர்களை குறித்து மாறுபாடா நீ பேசாத. அது கட்டுவிரியனுக்கு சமமாக இருக்கிறது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். உடனடியா சவுல் சொல்றாரு, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பவுமே நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவோம். இந்த சத்தத்தை கேட்ட பிறகு நான் பொறாமை உள்ளவனாக இருப்பேன், நான் வஞ்சகமுள்ள மனுஷனாக இருப்பேன், எனக்குள்ள சூது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இறைவனை இப்பொழுதே நேரட்சியும். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஒரு தீய சக்தி மீது தூய்மையின் ஒளி படும் பொழுது நடுங்கி திகைத்து தோல்வியை அது காண்கிறது, ஒரு தோல்வியை காண செய்கிறது. தீய செயலில் இருந்து ஜெயதரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே நான் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் மேலே உங்கள் ஒளி என் மேலே பாயட்டும் ஆண்டவரே. என் தீய செயல்களுக்கு பின்பதான் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எப்பொழுது அது என்னை வந்து கவ்வி கொள்ளும் அப்படின்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. இன்றைக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன். வெள்ளம் போல சத்துரு அவன் வர்றான், ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாக அவர் இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நடுங்கி திகைத்து ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தாமதப்படுமாயின் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக நாம் காக்கப்பட மாட்டோம். இறைவனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் மிகுந்த ஒரு வெளிச்சமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். தீய செயல்களில் இருந்து ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவது, தீய சிந்தனையிலிருந்து ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். தீய சிந்தனைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்பது தீய சிந்தனை. எத்தனையோ சிந்தனைகளை வீணாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் வீணான சிந்தனைகள், நல்ல வேலைகளை செய்கிறவர்கள் வீணான சிந்தனைகள். சிந்தனையில் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது. சிந்தனையிலும் நாம் பரிசுத்தமாக சிந்திக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சிந்தனையிலும் பாவம் செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு மகா ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் சிந்தனையில் கூட ஒரு பாவத்தை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய பரிசு சாதாரணமான ஞானம் அல்ல, மகா ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது பெரிய கிஃப்ட், ஆண்டவர்கிட்ட உள்ள கிஃப்ட். யாரெல்லாம் நீங்கள் சிந்தனையிலே பரிசுத்தமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களோ அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் அந்த மகா ஞானம் என்கிற அந்த ஆசீர்வாதம். அந்த மகா ஞானம் என்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களுடைய வீட்டை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அநேக ஜாதிகள் உங்களை தேடி வரும். இந்த மகா ஞானத்திற்கு அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்கிறது. யாருக்கு? நல்ல சிந்தனைகளை செய்கிற பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமான சிந்தனைகளை செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று சிந்தனைகளினால் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தீய சிந்தனை உள்ள சகேயு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தீய சிந்தனை உள்ள சகேயு மீது வெளிச்சம் பாய்ந்ததால் அவனுடைய செயல்கள் மாறுவதை அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனாவில் உள்ள எரிகோவில் ஆயக்காரனாகிய சகேயுவை சந்திக்கிறான்.
ஆயக்காரன் அவனுடைய சிந்தனைலாம் எப்படியாவது கொள்ளையடிக்கணும், ஏழை எளிய பிள்ளைங்கிட்ட எப்படியாவது வரியை வாங்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அவன் ராத்திரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி அவன் வரியை கட்டிடணும். அவன் பிள்ளைகளுக்கு பால் இருந்தாலும் சரி, ரொட்டி துண்டு இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, அவனுடைய பணம் இங்கு வந்து சேரணும். அவங்க செத்து போனாலும் பரவாயில்லை, அவங்களுடைய பணம் எல்லாம் இங்கு வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு தீய சிந்தனை. ஆயக்காரன் என்று சொன்னால் யூதர்களாக இருந்தாலும் ரோமர்களுக்காக மக்களை கொடுமைப்படுத்தி வரி வசூல் செய்பவர்கள், நேரடியாக வரி வசூலுக்கு இந்த யூதர்களுக்கும் தலைவராக ரோம அதிகாரிகள் இருந்தனர். அவர்களுடைய கெடுபிடியால், அவர்களுடைய அதிகமான கெடுபிடியின் காரணமாக, குறைந்த ஊதியத்தின் காரணமாக இந்த வரி வசூலிப்பதில் மக்களிடம் இவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அந்த ஆயக்காரர்களிடத்தில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து வரியை கட்டிட்டு சில்லறை கூட வாங்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவிகள் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. வரி வசூலிப்பதை அனைத்தையும் அப்படியே அதிகாரிகளிடம் இவர்கள் கொடுப்பதில்லை. ஒரு நேர்மையற்ற முறையிலே வரி பணத்தை எடுத்துக்கொள்வதும் உண்டு. இவர்களது இந்த நேர்மையற்ற முரட்டு குணமாக நடந்த அநேக காரியங்கள் மக்கள் இவர்களை வெறுத்து வரிப்பணம் கொடுத்து மீதி தொகையை கூட வாங்காமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களின் இந்த ஆயக்காரர்கள் சமுதாயத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆயக்காரில் ஒருவன் தான் சகேயு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சிந்தனை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இன்றைக்கும் அநேக வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீய சிந்தனை நம்மை அழித்து போடும். தீய சிந்தனை நாம் ஒருபோதும் முன்னேற விடாது. தீய சிந்தனை செய்யும் பொழுது நாளுக்கு நாள் நாம் தேய்ந்து கொண்டே தான் போவோம். நீங்கள் நல்ல சிந்தனை செய்வீர்கள் என்று சொன்னால் நாளுக்கு நாள் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள். உங்களுக்குள் வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் ஒளிக்கு முன்பதாக இந்த சகையினுடைய தீய சிந்தனையினுடைய ஆதிக்கம் நடுங்கியதை நாம் காண்கிறோம். நடுங்கியது. இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த ஒளி நம்ம மேலே வந்து விழும் பொழுது உங்களால் தீய சிந்தனைகளை செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19:8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்றான். நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, ஒரு தீய சிந்தனைகளை செய்து பணத்தை சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவன் மேலே ஆண்டவருடைய கண் நோக்கி பார்த்ததுனால உடனடியாக அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படி நம்ம யாராலும் சொல்ல முடியாது. பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு சொல்ல முடியாது. நான் ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாக நான் திரும்பி கொடுக்கிறேன். யார் சொல்ல முடியும்? இந்த ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மை வந்து சேரும். அப்படி சேரும் பொழுது கொடிய துன்பத்திற்கு ஆளாகாமல் இருப்போம். அவ்வளவுதான். இன்னைக்கு அநியாயமாக பணத்தை சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வைத்து கடைசி காலத்தில் அநேக பணங்களை கொண்டு மருத்துவமனையில் கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே படும் பொழுது இப்படிப்பட்ட கொடிய மரணத்திலிருந்து, இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த சகேயு அப்படியே இருந்தான் என்று சொன்னால் எத்தனையோ அழிவை சந்தித்திருப்பான். ஆனால் இறைவனுடைய பார்வை அவன் மேலே விழுந்த உடனே அவன் தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாறினான். அன்பானவர்களே, எந்த தீய ஆதிக்கமும் ஜெய கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவரது ஒளி பிரகாசிக்கும் பொழுது இருள் அகல்வதை நாம் காண முடியும். எனவே நம்முடைய ஆண்டவர் தீய சிந்தனையிலிருந்து
ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இப்பொழுதும் கொடிய சிந்தனைகளை நான் செய்கிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எனக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்தீங்கன்னா, இறைவனே உம்முடைய பார்வை எனக்கு வேணும், என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு பின்பதாக இப்படிப்பட்ட கொடிய சிந்தனைக்கு பின்பதாக மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, என்னால் நீண்ட நாள் வாழ முடியாத ஆண்டவரே, நான் மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னை சந்தியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். மரணத்திற்கு நேராக தீய சிந்தனைகளை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கப்படும். தீய சிந்தனைகளை செய்து நீங்கள் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கே நான் திருந்திக் கொள்கிறேன் ஆண்டவரே, தீய சிந்தனையிலிருந்து ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மூன்றாவதாக, தீராத பயத்திலே ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு அந்த தீராத பயம், இதிலிருந்து ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று தீராத பயங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் வாட்டி வதைக்கிறது. அநேகரை சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியல, இரவு ஏன் வருகிறது, என்னால் சரியாக தூங்க முடியல, ஒரு பயம் என்னை வாட்டி வதைக்கிறது. சிலருக்கு இரவு ஏன் வருகிறது என்று இருக்கலாம், சரீரத்திலே வலிகள் வந்துவிட்டால் மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு கலக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும். ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப பயப்படுவாங்க. பயம் இருக்கவே கூடாது. அந்த பயத்திலிருந்து ஜெயம் தரும் கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம். இறைவன் சொல்லுகிறார், அன்பு மகளே, நீ பயப்படாத, இந்த பயத்திலிருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன், உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீயா? மறக்காத, மனுஷனுக்கு பயப்படாத, வீணாக எதையும் குறித்து கலங்காத, எதையும் குறித்து நீ பயப்படாத. எனவே தான் திருமறையில் பயப்படாதீர்கள், பயப்படாதே. சீடர்கள் சில வேளையில் பயந்தாங்க, அதற்றாரு, பயப்படாத, அற்ப விசுவாசியே, ஏன் நீ பயப்படுற? பயப்படவே கூடாது. பயம் பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எனவே தான் அவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், வீணாக கலங்காதிருங்கள். சாத்தான் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை நாசம் பண்ண பயன்படுத்தும் ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த பயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை முழுவதுமாக நாசம் பண்ண பயன்படுத்தும் ஒரு கருவிதான் பயம். சிலரை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தா பயப்படுவாங்க, யாராவது கொஞ்சம் பேரை பார்த்தா பயப்படுவாங்க, இருளை பார்த்தா பயப்படுவாங்க, ராத்திரி ஏன் வருதுன்னு பயப்படுவாங்க, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது தீய சக்தியின் கிரியை. நீ என்னுடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த பயத்தை புறம்பே தள்ளு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொல்லாத பயத்தை நீக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். பயப்படவே கூடாது.
தைரியமாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவின் பயம். எசேக்கியா ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுக்கு முன் 701 ஆண்டில் யூதாவின் ராஜா எசேக்கியா நினிவேயை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த அசீரியர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அசீரியர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் யூதாவின் ராஜா. அன்றைய நாட்களிலே அசீரியர்கள் என்றால் எல்லாரும் பயப்படுவார்கள். அந்த அசீரியர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். நினிவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அசீரியர்கள் நினிவேயிலே வாழ்ந்தார்கள். எனவே தான் யோனா நினிவேக்கு போக மாட்டேன், நான் நினிவேக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். அவங்க கொடுமையானவங்க, அங்கே போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். அந்த அசீரியர்கள் அவ்வளவு கொடுமையானவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், அசீரியர்கள் என்றால் அச்சப்பட வைப்பவர்கள். அவரை கண்டாலே ஒரு பயம். அவர்கள் அசீரியர்கள் சாதிப்பதற்காக எதையும் அழிக்க பிறந்தவர்கள். சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அசீரியர்கள் விளைவு எதுவாக இருந்தாலும் எதற்கும் கவலைப்படாதவர்கள். அசீரியர்கள் அடிமைகளை இரவு பகலாக ஒரு சின்ன பூச்சியை நசுக்கி துன்பப்படுத்துவதை போல அவர்கள் துன்பப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அடைவார்கள். அசீரியர்கள் எசேக்கியா ராஜாவை தாக்க எருசலேமை நோக்கி வர்றான். பெரிய படம் வருது. அந்த எசேக்கியா ராஜா பயப்படுறார். நடுங்கிய எசேக்கியா கர்த்தரை நோக்கி கதறான், ஆண்டவரே நீர்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் பயந்து நடுங்கி நேராக கர்த்தருடைய பாதப்படியில் வந்து விழுந்தான். அப்படி கர்த்தருடைய பாதப்படியில் வந்து விழும் பொழுது, நடுக்கம் பிடிக்கும் பொழுது, பயம் வரும் பொழுது ஆண்டவருடைய பாதப்படியில் வந்து விழுந்துடணும். வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கு இரவு நேரத்தில் நடந்தது என்ன என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே நாள் இரவில் அசீரிய வீரர்கள் 1,85,000 பேர் மர்மமான முறையில் செத்து கிடந்தார்கள். பயந்து போன சனகரிப் தன் படைகளுடன் நினிவேக்கு திரும்பினான். இந்த உணர்ச்சி ஊட்டும் சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 18, 19, 2 அதிகாரங்களில் அது அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மட்டுமல்ல, இது பற்றி, இந்த குறிப்பை பற்றி அசீரியாவில் காலு என்ற இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலே யூதாவின் வெளிநிலங்களில் இரவில் தங்கியிருந்த அசீரிய வீரர்களில் 1,85,000 பேர் இஸ்ரவேலர்களின் வயல்வெளிகளில் உள்ள எலிகள் மூலமாக நோய் பரவி செத்து விழுந்தார்கள் என்று அங்கு கல்வெட்டிலும் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அசீரியாவிலே யுத்தம் கர்த்தருடையதாகி பயந்த எசேக்கியாவுக்கு ஜெய கிறிஸ்துவின் ஒளி அங்கே வந்ததுனால ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பயம் வரும் பொழுது அந்த ஜெய கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கணும். பயம் வரும் பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்கணும். பயம் வரும் பொழுது ஜெபிக்க முழங்கால் படியிட வேண்டும். ஜெய கிறிஸ்துவின் ஒளி நம்ம மேலே விழும் பொழுது எவ்வளவு பெரிய தீய சக்தி நம்ம ஆளுகை செய்ய முடியாது. அது பயத்தை புறம்பே தள்ளக்கூடியதாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். தீராத பயத்தில் ஜெயந்தரும் கிறிஸ்துவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எனவே நீ பயப்படக்கூடாது. எதை குறித்தும் பயப்படாதுங்க. உங்களுக்கு பயம் வந்தது என்று சொன்னால் பைபிளை வாசிங்க. பயம் வந்ததுன்னு சொன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து கொடிய பயத்திலிருந்து ஜெயந்தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார். நான் வணங்கும் ஆண்டவர் பெரியவர், ஜெயத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தீய செயல்களிலிருந்து ஜெயந்தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார். தீய சிந்தனையிலிருந்து ஜெயந்தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார். தீராத பயத்திலிருந்து ஜெயந்தரும் கிறிஸ்துவாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வேற எதுவுமே செய்யாண்டா. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் நம்ம கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக
இறைவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, என் நேச நீர்தானையா, நேசிக்கிறேன் உண்மை தானையா என்று சொல்லி உம்மை நோக்கியே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தர்மையான நாட்களிலும் கூட வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இதை சிந்தித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது எங்கள் மேலே வைக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான உலகத்தில் எத்தனையோ பயங்கள், நடுக்கங்கள், வேதனைகள், சிந்தனைகளிலே பாவம் செய்கிற பிள்ளைகளாக, பயம் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக, பயத்தின் காரணமாக ஆண்டவரே எத்தனையோ பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் ஜெயம் தரும் கிறிஸ்துவாக நீர் இறங்கி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். இந்த புதிய வாரத்திலும் எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் சொல்லும்படியாக, எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பொல்லாத கிரியைகள் அழிந்து ஆண்டவரே நீர் கொடி ஏற்றும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும், அந்த வீட்டில் உள்ள பொருட்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடும் ஆண்டவரே. பயங்கள் நீங்கட்டும், தீய சிந்தனைகள் நீங்கட்டும், தீய செயல்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரே சித்தம் கொண்டவராக இருக்கிறீரே. இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாத மழையை ஒவ்வொரு மீதும் பொழிவதாக ஆண்டவரே. இனி தீய செயல்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைங்களே, இப்பொழுதே ஆசீர்வதிங்க. இப்பொழுது நான் தீய சிந்தனைகளை சிந்திக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இப்பொழுதே ஆசீர்வதிங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பயங்களை நீக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அன்பான பிள்ளைகள் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை நீர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேலேயும் ஆவியின் கனிகளை ஊற்றி பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி மகா பரிசுத்தமாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் பிரகாசிக்க நீர் எங்களுக்கு பலனை தருவீராக. இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தொடுவீராக. உடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரை மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கொள்ளை நோய் நிமித்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பயத்தை எல்லாம் நீக்கி போடும்படியாக நான் செபிக்கிறேன். தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நல்ல ஒரு அமைதலுள்ள நல் வாழ்க்கை நடக்கத்தக்கதாக நீர் செயலாற்றும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் பலமாய் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த கொள்ளை நோயிலிருந்து எல்லாரையும் விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திருச்சபைக்காக, ஒவ்வொரு சபைக்காக, சபை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, போதகருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான வாரத்தில் நீர் எங்களுக்கு முன் சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா பலனையும் தருவீராக. உம்மை நம்பி செல்லுகிறோம். எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவன் மறவாதே. ஆமென். God bless you.